السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: قال أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم ما تعلم القرآن وعلمه. وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நமது கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலக வாழ்வில் பல்வேறுபட்ட துறைகளில் முன்னோடிகளாக இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். அந்த உயர்வை அந்த துறையில் முன்னோடிகளாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த துறைக்காக வேண்டி என்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் தான். உதாரணமாக, உசேன் போல்ட் மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரர். அவர் இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றதற்கான காரணம், அவர்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்திருப்பார். வேறுமன தெருவில் ஓடிக்கொண்டிருப்பவர்களை கொண்டு வந்து ஒலிம்பிக்கில் ஓட விடுவார்களா? இல்லை. பல மணி நேர முயற்சிகளுக்கு, பல வருட பயிற்சிகளுக்கு பிறகுதான் இவ்வளவும். இவ்வுலகில் இந்த துறைகளுக்காக வேண்டி நாம் செய்யும் தியாகங்கள் அது எதற்கும் பலன் அல்ல. அது மறுமையில் அதற்கும் பலனும் இல்லை. ஆனால் மார்க்க கல்விக்காக வேண்டி நாம் செய்யும் சின்ன சின்ன தியாகங்களும் அது ஈரோடுகளிலும் பலன் தரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த 2 வருடங்களில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மதீனாவில் மிகப்பெரிய செல்வந்தர். அவர்களுக்கு மதீனாவில் 40 கடைகள் இருந்தன. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்தார்கள். அப்போது அவங்கள் கடையின் சிந்தனைகள் வந்து கொண்டிருப்பதால் அதில் 39 கடைகளை சதகாவாக செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இதுக்காக போய் கடையெல்லாமல் விற்பாங்க, இதற்காக நம்ம என்னெல்லாமா இதுக்கெல்லாமா நம்ம மார்க்க கல்விக்காக வேண்டி இதெல்லாம் செய்யணுமா, அர்ப்பணிக்கணுமா அப்படின்னு கேட்பார்கள். ஆனால் அவர்கள் அதெல்லாம் எதையுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் 39 கடைகளை சதகாவாக செய்தார்கள். ஒரு கடையை மட்டும் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் அருகில் தங்களுக்காக வேண்டி வைத்து கொண்டிருந்தார்கள். பின்பு சில காலங்கள் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த கடையின் சிந்தனை வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு கடையும் சதகா செய்து விட்டார்கள். அந்த ஒரு கடையில் ஒரு நாள் மட்டும் வியாபாரம் 5000 திரவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கள் அந்த ஒரு கடையும் சதகாவாக செய்து விட்டார்கள். இது எதற்காகவென்றால், அல்லாஹ்வை அடைவதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைவதற்காகவும் மட்டும்தான். வேற எந்த நோக்கத்துக்காகவும் அவங்கள் அந்த கடையை சதகா செய்யவில்லை. ஆனால் நாம் இப்போ உள்ள உலக சம்பாத்தியத்திற்காக வேண்டி மார்க்க கல்வியை விட்டுவிட்டு உலக கல்வியை அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மார்க்க கல்வியை அப்படியே விட்டு விடுகிறோம். ஆகவே மார்க்க கல்வியை நாம் மன தூய்மையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள்: இன்னமல் அஅமாலு பின்னியாத். நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டு பலன் தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கும் உலக கல்விக்காக வேண்டி அவர்கள் உலக கல்வி கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதற்காக அதிகம் முயற்சி செய்கிறார்கள். நம் மார்க்க கல்விக்காக வேண்டி அதற்கு ஒரு ஆர்வம் கொள்வதில்லை. ஆனால் உண்மையில் நம்ம மார்க்க கல்வி தான் மிக அவசியமானதாக இருக்கிறது. நம் மார்க்க கல்வியை கற்றால் மட்டும்தான் நம் மறுமை நாளுக்காக வேண்டி நம்மளுக்காக வேண்டி எல்லாத்தையும் தேடிக்கொள்ள முடிய வேண்டும். அதற்கு மன தூய்மையோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள்: தலபுல் இல்மி ஃபரீலத்து அலா குல்லி முஸ்லிமீன். கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில்லை. உலக கல்விக்காக வேண்டி என்று வெளி ஊர்களிலும் வெளி நாடுகளிலும் சென்று அந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
சிறு வயதில் மக்தப் சென்று கொண்டிருப்பார்கள். அப்போது முன்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தால் மட்டும்தான், அந்த 10th படிக்கும்போது மட்டும்தான் மதரசா போகாமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னும் 1வது 3வது படிக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களெல்லாம் பெற்றோர்களே சொல்லுவார்கள், எக்ஸாம் வந்துருச்சுமா, நீங்கள் மதரசாவுக்கு போகாதீங்க, நம்ம இந்த ஸ்கூலுக்காக படிக்கணும், எக்ஸாமுக்கு படிக்கணும், அதற்காக காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு படிக்க வைப்பாங்க. இத்தனைக்கு எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு யாருக்கு ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு யார் எந்த பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள்? நம்ம எந்த பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? அப்போது அந்த சிறு வயதிலே அவர்கள் நினைத்து கொள்வார்கள், மார்க்க கல்வியை விட உலக கல்விதான் பெருசு என்று நினைத்துடுவார்கள். அப்போதே அவங்க சிறு வயதிலே அந்த எண்ணம் வந்து விடுகிறது. அவர்கள் ஒரு சில வயதை அடைந்தவுடன் அவர்கள் மதரசா சுத்தமாக போகவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதற்கு பெற்றோர்கள் ஒன்றுமே சொல்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சீனா தேசம் சென்றாவது கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்மை கற்றுக்கொள்வதற்காகவும் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காகவும் பல மணி நேரங்கள், பல நாட்கள், பல மாதங்கள் பயணங்கள் செய்து கற்றுக்கொள்வார்கள். நாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பக்கத்திலே மதரசா வைத்திருப்போம், ஆனால் போய் இல்மை கற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் பக்கத்தில் மஸ்ஜிதுகள் இருக்கும், அந்த மஸ்ஜிதுகளில் நம்ம போய் இல்மை கற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு முன்னால் நான் ஒரு ஹதீஸ் சொன்னேன் அல்லவா, ஹைருக்கும் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் மிகச்சிறந்தவர் கல்வியை, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுத்தருபவராகும். அதே போல் நாம் எல்லோரும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் தருவானாக. ஆக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நமது எண்ணங்களை மன தூய்மையோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளையும் இன்னும் தியாகங்களையும் இன்னும் சிரமங்களையும் மேற்கொண்டு நம்ம கற்றுக்கொண்டால் அல்லாஹ்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அடைவதற்கு மிக லேசானதாக இருக்கும். அதற்கு அல்லாஹ்வே உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை அடைவதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைவதற்காகவும் இன்னும் மார்க்க கல்வியை நன்கு கற்று அதை நன்கு அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.